ஹாய் மக்களே, கோவக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கோவக்காய் இந்த மாதிரி க்ரீன் கலராக பார்த்து வாங்கணுங்க. க்ரீன் கலராக இருந்தாலும் ஒன்று உள்ளே பழுத்து இருக்கும், பிங்கிஷாக இருக்கும். நல்லா ஹார்டாக இருக்கான்னு அமுத்தி பார்த்து வாங்கணும். நல்லா டைட்டாக இருக்கணும், அமுத்தினா உள்ளே போகக்கூடாதுங்க. அதை நல்லா மெலிசாக ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீல வாக்கில் கத்திரிக்காய் மாதிரி கூட அறுத்து மசாலா போட்டு பொரியல் பண்ணலாம். நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். அது இன்னொரு வாட்டி நான் அந்த நீல வாக்கில் அறுத்து பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் தாளிக்கிற வெள்ளை உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்குங்க. அப்புறம் ஒரு பிளேட் நிறையா சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா லேஸாக கட் பண்ணி போட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊர் சைடெலாம் வேலியில் எங்கே பார்த்தாலுமே இந்த கோவக்காய் தொங்கிட்டு இருக்குங்க. பழுத்திருந்தால் பிங்க் கலரில் இருக்கும், நல்லா கலர் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் காயாக இருக்கிறதும் பார்த்துருப்போம். அந்த காயை பறித்து நாங்கள் ஸ்லேட்லாம் அழிப்போம். அப்போல்லாம் சின்ன வயசில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்லேட்டில் தான் எழுதுவோம், பென்சிலில். அப்போ அதை அழிச்சிட்டு அந்த பென்சிலால் எழுதும்போது அது அவ்வளோ சூப்பராக எழுதுங்க. ஸ்லேட்டு கொஞ்சம் எழுதுறது டல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோவக்காய் பறித்து அழிச்சிட்டு அந்த தண்ணி காஞ்சதுக்கப்புறம் எழுதினோன்னா அவ்வளோ சூப்பராக எழுதுங்க. நாங்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்னை போனப்போ தான் தெரியும் இதை பொரியல் பண்ணி கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் நிறைய பேர் இதை வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் மினரல்ஸ் எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. நல்லா பசியை தூண்டி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட் இந்த காய் எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கு ப்ளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது, பசி நல்லா தூண்டுதுங்க. அதுக்கப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுது. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேங்க, மல்லித்தூள். அதுக்கப்புறம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேங்க, ஒரு ஸ்பூனு. நீங்கள் வரமிளகாத்தூளாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வீட்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே க்ளோஸ் பண்ணி வச்சு லிட்டை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இது பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. நான் வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது இருந்துச்சு, தேங்காய் துருவலோட சேர்த்து கொரப்பாக அரைச்சி சேர்த்திருக்கேங்க. ஃபைனலாக இதை போட்டு இறக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. சுவையான கோவைக்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.